வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம meizu 18 இந்த மொபைலோடைய ஃபுல் டீடைல்ஸை நாம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்துருந்தா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். இந்த meizu 18 இந்த மொபைல் எனக்கு பிடித்த காரணங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி meizu 16 அப்படின்னு ஒரு மொபைல் இந்தியாவில் ஆல்ரெடி சேல்ஸுக்கு வந்தது. இது ஒரு சைனீஸ் பிராண்டு தான். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 40,000க்கு ஸ்னாப்ட்ராகன் 845 ப்ராசஸரில் ஒரு ப்ரீமியமான ஒரு மொபைலாக இது வந்து சேல்ஸுக்கு வந்தது. பட் இது என்னால் அப்போதைக்கு வாங்க முடியல. 40,000க்கு சேல்ஸ் வந்தது. ஆஃபரில் 20,000க்கு ஆஃபர் பண்ணியிருந்தாங்க அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ அந்த டைமில் என்னால் 20,000 போட்டு வாங்க முடியல. அதுக்கு பதில் நான் வந்து ஓப்போ K1 மொபைலை 17,000 மொபைலில் ஆஃபரில் 14,000க்கு வாங்கினேன். ஸோ இப்போவும் என்னை அட்ராக்ட் பண்ணி என்னை வாங்கணும்னு சுண்டி இழுக்கிற ஒரு மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா meizu 18. ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்கிறேன். நீங்கள் கேட்டு முடித்த உடனே உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். 6.2 inches Quad HD and 120Hz Super AMOLED டிஸ்பிளே. பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1300 nits பீக் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ HDR10+ சப்போர்ட்டு வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஃப்ரண்ட்டு பேக்கு கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ சைட்லேயும் அலுமினியம் ஃப்ரேம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.2 mm அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 162 கிராம் வெயிட். 4000 mAh பேட்டரி வித் 36 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. டியூல் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. 3.5 mm ஆடியோ ஜாக் கிடையாது. டியூல் நேனோ சிம் போட்டுக்கலாம். மெமரி கார்டு சப்போர்ட்டும் கிடையாது. Wi-Fi 6, ப்ளூடூத் 5.2 அண்ட் NFC இதெல்லாம் கொடுக்குறாங்க. கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 64 MP வித் OIS சப்போர்ட்டோட. செகண்ட் பார்த்தீங்கன்னா 8 MP டெலஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ 16 MP அல்ட்ரா வைட் சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. டியூல் LED ப்ளஸ் டியூல் டோன் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரியரில் பார்த்தீங்கன்னா 4K 60 FPS வரைக்கும் நீங்கள் வந்து கேமரா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டாப் சென்டரில் ஒரு பஞ்ச் ஹோலில் 20 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080p 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஆண்ட்ராய்டு 11 வித் அவங்களுடைய ஃப்ளேம் 9 அப்படிங்கிற ஒரு ஸ்கின் போட்டு அந்த UI கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெயினான விஷயம் ப்ராசஸர். இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு Qualcomm snapdragon 888 அப்படிங்கிற ஒரு 5G சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 nanometerல பில்டு பண்ணது. அண்ட் ஆல்சோ GPUன்னு பார்த்தீங்கன்னாக்கா Adreno 660 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 8GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 rupeesக்கு சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க சைனாவில். இந்தியாவுக்கு வருமா வரலையான்னு தெரில. UFS 3.1 ஸ்டோரேஜும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் அதுதான். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இதனுடைய பிக்சல் டென்சிட்டி PPI பார்த்தீங்கன்னாக்கா 563 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டிஸ்பிளே வந்து ரொம்பவே குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளே அண்டு ப்ரீமியமான ஒரு மொபைலாகவே இருக்குது. ஸோ இவ்வளோ சிறப்பு அம்சங்கள் நிறைந்த இந்த meizu 18 மொபைல் இந்தியாவுக்கு வருமா வராதா, அப்படி வந்துச்சுன்னா எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வரும் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த meizu 18 மொபைல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் meizu 18 Pro அப்படின்னு ஒரு மொபைல் இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மொபைல் எனக்கு பிடித்த அத்தனை காரணங்களும் சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடித்த காரணங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.